வெனிசுலா போதைப் பொருட்களை கடத்துவதாக தொடர்ந்து அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதை தடுப்பதற்காக தான் கரிபியன் கடலில் அமெரிக்கா போர் விமானத்தை நிறுத்தினார்கள். அந்த போர் விமானம் USS ஜேசன் தன்ஹம் என்ற போர் விமானத்தை அமெரிக்கா அந்த கரிபியன் கடலில் நிறுத்தியது. அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக வெனிசுலா அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்களை அனுப்புகிறார்கள் என்று குற்றம் சாட்டி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்த உதவினால் அவர்களுக்கு ஒரு கணிசமான தொகை வழங்கப்படும் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதற்கு முன்பு அறிவித்திருந்தார். அந்த அளவுக்கு பிரச்சனை என்பது இரு நாடுகளுக்கு இடையே உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதற்காக அமெரிக்கா தன்னுடைய போர் கப்பலை USS ஜேசன் தன்ஹம் என்ற போர் கப்பலை கரிபியன் கடலில் நிறுத்தினார்கள். இந்த கப்பல் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக போதைப் பொருள் கடத்துவதாக சில கப்பல் மீது தாக்குதல் நடத்தி அதில் 11 பேர் பலியானார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வெனிசுலா என்ன செய்தது என்றால், உடனடியாக 2 F-16 ரக போர் விமானங்களை அனுப்பி அந்த கப்பலை அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை அச்சுறுத்தும் விதமாக அந்த போர்க்கப்பலை குறிவைத்து தாக்கும் விதமாக மிரட்டி இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது. இதனால் கடும் கோபமடைந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெனிசுலாவினுடைய போர் விமானங்களை கண்டவுடன் சுட்டு வீழ்த்துங்கள் என்ற உத்தரவை அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறைக்கு பிறப்பித்திருக்கிறார்.